ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 63வது ஸ்லோகம். சுஷுப்தி அப்படிங்கிற அவஸ்தையில இருக்கிறவளும் தேவிதான், நான் அப்படிங்கிற அபிமான போதத்தோடு கூடி இருக்கிறவளும் தேவிதான். அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்ட துரியத்தில தியானாவஸ்தையில முழிச்சுருக்கிறவளும் தேவிதான். துரியத்துக்கு அப்பாற்பட்ட அவஸ்தையில இருக்கிறவளும் தேவிதான். இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறவளும் தேவிதான். சிருஷ்டிகர்த்தாவாயிருக்கிற பிரம்மாவும் தேவிதான். பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்றவளும் தேவிதான். பிரபஞ்ச பரிபாலகனாயிருக்கிற விஷ்ணுவோடு ரூபம் தரிச்சுருக்கிறவளும் தேவிதான் அப்படின்னு இந்த 63வது ஸ்லோகம் வழியா வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. சுப்தா ப்ராஜ்ஞாத்மிகா துர்யா சர்வாவஸ்தா விவர்ஜிதா சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா கோத்ரி கோவிந்தரூபிணி. 260வது நாமம் சுப்தா. சுஷுப்தி அவஸ்தையில முழிச்சுருக்கிறவளாக்கும் தேவி. காட நித்ரையில നമ്മൾ தூங்குறோம், നമ്മൾ ഒന്നും தெரிஞ்சுக்கிறதில்லை. சொப்பனம் கொடியும் നമ്മൾ കാണறதில்லை. ஸ்தூல சரீரமும் சூஷ்ம சரீரமும் நிச்சலமா கிடக்கு. அந்த அவஸ்தையிலையும் ஜீவன் அப்படிங்கிறது முழிச்சுருக்கு. அந்த ஜீவ சக்தியாக்கும் தேவி. சுஷுப்திய அனுபவிக்கிற ஜீவனாக்கும் தேவி. சுஷுப்தி அப்படிங்கிறது அபோத அவஸ்தையாக்கும், போதமில்லாத அவஸ்தை. அந்த போதமில்லாத அவஸ்தையில முழிச்சுருக்கிறவளாக்கும் தேவி. நம்மளை தூங்கறதுக்கு பிரேரணை பண்றவளும் தேவிதான். அதனால சுப்தா அப்படின்னு தேவிக்கு நாமம். ரெண்டு அச்சரங்களோடு கூடின நாமமாக்கும் சுப்தா. 261வது நாமம் பிராஜ்ஞாத்மிகா. தூங்கறத்த ஜீவனோடு பேராக்கும் பிராஜ்ஞன். சுப்தாவஸ்தையில இருக்கிற ஜீவனோடு பேரு பிராஜ்ஞன். பிராஜ்ஞன் அப்படிங்கிற ஜீவனோடு சைதன்யம் தேவியாக்கும் அப்படிங்கிறதுனால பிராஜ்ஞாத்மிகா. നമ്മളോട് உள்ளுக்குள்ள നമ്മൾ தூங்கறத்தையும் முழிச்சுண்டு இருக்கிறவள் தேவி, பிராஜ்ஞாத்மிகா. 4 அச்சரங்களோடு கூடின நாமமாக்கும் பிராஜ்ஞாத்மிகா. 262வது நாமம் துர்யா. அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்டவள், பிரம்மத்து கூட சேர்ந்து நிற்கிறவள். யோகிகளுக்கு துரிய அவஸ்தை அப்படிங்கிறது அனுபவத்தில் வரும். பாகவதத்தில், ஸ்ரீசுக பாகவதத்தில் നമ്മൾ ஆரம்பத்தில் കാണறதுக்கு சாதிக்கும். வேட்டையாடுறதுக்கு பரீட்சித்து மகாராஜா கானனத்துக்கு போனோன்னு பசியாலையும் தாகத்தாலையும் சுற்றி அலைஞ்சோன அங்க ஒரு ஆசிரமத்தை பார்த்தார். அந்த ஆசிரமத்துக்குள்ள ஒரு மகர்ஷி உட்கார்ந்துட்டு இருந்தார். அசையாம உட்கார்ந்துட்டு இருந்தார். ராஜா கூப்பிட்டுட்டும் அவர் என்னான்னு கேட்கல. ராஜா வந்தது அவரு காணவும் இல்லை. ராஜாவை ரெஸ்பெக்டோடு கூடிட்டு உபசாரம் பண்ணவும் இல்லை.
ஷமீக மகர்ஷியாக்கும் அது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தகளுக்கு அப்பாற்பட்ட துரியத்துல அவர் இருந்ததுனாலேயாக்கும் ராஜா அங்க வந்ததை அவரு தெரிஞ்சுக்காம இருந்தது. அந்த ஷமீக மகர்ஷியோடு புத்திரனான பிருங்கி, அந்த பிருங்கியோடு சாபமாக்கும் பரீட்சித்துக்கு மரண பயம் உண்டாக்கித்து அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆசிரமத்துக்கு வந்த தன்னை கவனிக்காம இருந்த முனிட்ட ஷமீக மகர்ஷிட்ட பலதும் பேசிட்டும் அவரு காதலியே வாங்கிக்காம ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்டு இருந்ததை பார்த்து, இனி இங்க நின்றுட்டு காரியமில்லை, திரும்பி போயிடலாம் அப்படின்னு ராஜகொட்டாரத்துக்கு திரும்பி போற அந்த டைம்லயாக்கும் அவரு இறந்து போன ஒரு பாம்பு அங்க கிடக்கிறத பார்த்தார். அந்த பாம்பெடுத்து ஷமீக மகர்ஷியோட கழுத்துல மாலை ஆயிட்டு போட்டார். ரொம்ப ரொம்ப சத்குணம் இருக்கிறவராக்கும் பரீட்சித்து மகாராஜா. அந்த பரீட்சித்து மகாராஜா விதிவசால் அவருக்கு அப்படி ஒரு குணம் வந்துடுச்சு அந்த டைம்ல. அதனாலேயாக்கும் அவர் அந்த மாதிரி ஒரு குரூர கிருத்தியம் செஞ்சது. அதை கேள்விப்பட்ட ஷமீக மகர்ஷியோட புத்திரனாக்கும் பிருங்கி, அந்த பிருங்கி ராஜாவை சபிச்சதாக்கும். தட்சகனால மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு. மரண பயம் வந்து சேர்ந்த ராஜா அந்த மரண பயத்திலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியாம இருக்கிற சமயத்திலேயாக்கும் அங்க ஸ்ரீசுக பிரம்மர்ஷி வந்து ஞான உபதேசம் கொடுத்தது. ஸ்ரீசுக பிரம்மர்ஷி 7 நாட்கள் பாகவதத்தை, பகவத் தத்துவத்தை பரீட்சித்துக்கு உபதேசிச்சார். அதோடு கூடிட்டு பரீட்சித்தோடு மரண பயம் அப்படிங்கிறது இல்லாம போயிடுத்து. தட்சகன் கண்ணு முன்னால வந்து நின்றுட்டும் அவரு பயந்துக்கவே இல்லை. துரிய அவஸ்தையை பார்க்கறதுக்காகவும் நம்ம இந்த கதையை இங்க நினைவுக்கு கொண்டு வந்தது. யோகிகளுக்கு துரிய அவஸ்தை இந்த மாதிரி அனுபவத்துல வரும். அந்த துரிய நிலை அப்படிங்கிறத கொடுக்கறது அதிபராசக்தியா இருக்கிற தேவியாக்கும். 263வது നാമം 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും. ഇത് സർവാവസ്ഥാ വിവർജിത, സർവ അവസ്ഥ വിവർജിത, ജാഗ്രത് സ്വപ്നം സുഷുപ്തി, விஸ்வன் தைஜசன் பிராக்ஞன் இப்படி இருக்கிற அவஸ்தைகளுக்கு அப்புறம் துரியத்துல சாந்ததை அப்படிங்கிறது, நிம்மதி அப்படிங்கிறது அனுபவிச்சவாளுக்கு அதெல்லாம் வேண்டான்னு வச்சுட்டு துரியத்துக்கு அப்பாற்பட்ட வர்ணிக்க முடியாததான அவஸ்தையை கொடுக்கிறவள், மோட்சாவஸ்தையை கொடுக்கிறவளாக்கும் தேவி. அதனால சர்வாவஸ்தா விவர்ஜிதா அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். எல்லா அவஸ்தைகளையும் கடந்தவளாக்கும் லலிதாம்பிகை. பிரபஞ்சத்துக்குள்ளேயாக்கும் இந்த அவஸ்தைகள் எல்லாம் உள்ளது. தேவி பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவளாக்கும். ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அப்படிங்கிற அவஸ்தா திரயங்கள், இந்த 3 அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்டது துரியமாக்கும். சகுண பிரம்மமா இருக்கிற மகாமாயை துரியத்துல அதிவசிக்கிறார். நிர்குண பிரம்மமான பராசக்தி துரியத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துல இருக்கா. தேவியோடு உபாசகர்களை துரியத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு தேவி கொண்டு செல்லறா.
பிரபஞ்சத்தில சர்வ பதார்த்தங்களும் தேவியிலேந்தாக்கும் உண்டாகிறது, தேவியிலியாக்கும் நிலநிற்கிறது, தேவியிலியாக்கும் லயிக்கிறது. அதிமகத்தான பிரம்ம சக்கரத்துல அந்த ஜீவன் தானும் ஈஸ்வரனும் வேற வேறையாக்கும் அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சுட்டி கறங்கிறது. ஜென்ம ஜென்மாந்தரங்களாயிட்டு இருக்கிற ஈஸ்வர சிந்தனையால ஈஸ்வரனும் நானும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற ஐக்கியபோதம் வந்து ஜனன மரணங்கள் இல்லாத அமிர்தத்துவத்தை அந்த ஜீவன் பிராபிக்கிறது. பிரம்மசக்கரம் அப்படின்னா காலசக்கரம். காலசக்கரத்தால சுட்டி கறங்குற சம்சார ஜீவிதம் அவஸ்தாத்ரயங்கள் காரணமாயிட்டாக்கும் இந்த காலசக்கரம் அப்படிங்கிற சம்சார ஜீவிதம் உண்டாகிறது, பிரபஞ்ச ஜீவிதம் உண்டாகிறது. இந்த பந்தனங்களுக்கு அப்பாற்பட்டதான அந்த மோட்சாவஸ்தைக்கு லலிதாம்பிகைதான் எல்லாரும் வழிபடணும். அந்த லலிதாம்பிகை தான் இதுக்கான அனுகிரகத்தை பக்தர்களுக்கு கொடுக்கணும். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துல எத்திப்படுறதுக்கு சர்வாவஸ்தா விவர்ஜிதா அப்படிங்கிற தேவிய சர்வாவஸ்தா விவர்ஜிதா அப்படின்னு வாக்தேவிகள் துதிக்கிற லலிதாம்பிகைய ஆராதிக்கிறத விட வேற வழி இல்லை. அதனால வாக்தேவிகள் இங்க சர்வாவஸ்தா விவர்ஜிதா அப்படின்னு லலிதாம்பிகைய ஸ்துதிக்கிறா. எல்லா அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்டவள், துரியத்துக்கும் அப்பாற்பட்டவள். 264வது நாமம் சிருஷ்டிகர்த்ரி. பிரபஞ்ச சிருஷ்டி நடத்துறவளாக்கும் லலிதாம்பிகை தேவி. பிரபஞ்ச சிருஷ்டி நடத்துற ஜெகதம்பிகை. நிர்குண தேவியான ஆதிபராசக்தி, பரபிரம்ம பட்ட மகிஷியான தேவி இந்த பிரபஞ்சத்துல சகுண ரூபம் സ്വീകരിച്ചിട്ടുണ്ട്. സൃഷ്ടിസ്ഥിതി സംഹാര കർമ്മങ്ങൾ നടത്തറ. பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களாக்கும் சிருஷ்டிஸ்திதி சம்ஹாரங்கள் நடத்துறா. அப்படின்னாலும் அவளுக்கு அதுக்கான சக்தியை கொடுக்கறது லலிதாம்பிகையாக்கும். சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி அப்படி இருக்கிற சக்தி ரூபங்கள் வழியா சக்தியை கொடுக்கறா. சௌந்தர்ய லஹரியில இருக்கிற 24வது ஸ்லோகம் இதைத்தான் எடுத்து சொல்லுறது. ஜகத் சூதேதாதா ஹரிரவதிருத்ரட்சபயதே திரஸ்குர்வன்னேதத் ஸ்வமபிவபுரீஷஸ்திரயதி சதா பூர்வ சர்வம் ததிதமனுக்ருஹ்ணாதி ஜசிவ ஸ்தவாஜ்ஞாமாலம்ப்ய க்ஷணசலிதயோர் ப்ரூலதிகயோ. ஆதிபராசக்தியான தேவி பிரம்மா லோகத்தை சிருஷ்டிக்கிறார், மகாவிஷ்ணு பரிபாலனம் பண்றார், ருத்ர பகவான் சம்ஹாரம் பண்றார். ஈஸ்வரன் இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களை அவரில் லயிப்பிச்சு தன்னோட ரூபத்தையும் மறைக்கிறார். சதாசிவன் பிரம்மா விஷ்ணு ருத்ர ஈஸ்வர ரூபமாயிருக்கிற 4 மூர்த்திகளையும் உங்களோடு க்ஷண நேரம் மாத்திரம் அசைக்கப்பட்டதான புரிக கொடிகளோடு ஆக்ஞையை ஸ்வீகரிச்சு எல்லாம் செய்யறா அப்படி நீங்க சொல்லப்பட்டது. அதையே தான் நீங்க சொன்னது. அதனால சிருஷ்டிகர்த்ரி அப்படின்னு வாக்தேவிகள் லலிதாம்பிகைய கூப்பிடுறா.
சர்வதேவர்களாலேயும் ஸ்துதிக்கப்படுற லோகமாதாவா இருக்கிற ஜெகதம்பிகை, சர்வ உலகங்களோடும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்மங்களை செய்யற பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள். பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களை ஈஸ்வரன் தன்னோட சரீரத்தில் சேர்த்தி தன்னையே மறைக்கிறார். சதாசிவனாகட்டும் அவளையெல்லாம் தேவியோடு புரிகக்கொடிகளோடு சலனம் அப்படிங்கிற ஆജ്ഞையை സ്വീകരിച്ച് അനുഗ്രഹിക്കവും ചെയ്യുறார். ஈஸ்வரன் தன்னோட தேகத்தை மறைக்கிறார் அப்படின்னு சொன்னது பிரம்ம பிரளயத்தை ആക്കും. സൃഷ്ടിസ്ഥിതി സംഹാരങ്ങളൊന്നും നടക്കാത്ത കാലമാക്കും ബ്രഹ്മപ്രളയം. സദാശിവൻ ദേവിയോട് ആജ്ഞയനുസരിച്ച് ബ്രഹ്മപ്രളയத்துக்கப்புறம் பிரபஞ்சத்தில் மறுபடியும் சிருஷ்டி அப்படிங்கிறத செய்யறதுக்கான அனுகிரகத்தை கொடுக்கிறார். பிரபஞ்சம் முழுவதும் பிரவர்த்திக்கிறது சிருஷ்டிகர்த்தியா இருக்கிற ஜெகதம்பிகையோடு ஆജ്ഞയാലെയാക്കും. அதனால சிருஷ்டிகர்த்திரி அப்படின்னு ലളിതാംബികயான ജഗദംബികയെ വാഗ്ദേവികൾ സ്തുതിக்கிறார். 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും 264வது നാമമായിരിக்கிற സൃഷ്ടികർत्री. 265வது നാമം ബ്രഹ്മരൂപ. 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും. ഇത് பிரம்மாவோட ரூபத்தை தரிச்சுண்டு சிருஷ்டி பண்றவள். பிரம்மம் அப்படின்னாக்கா பூர்ண ஞானம் அப்படின்னு அர்த்தம். எதை தெரிஞ்சாலாக்குமோ இனி ஒன்றும் தெரியறதுக்கு இல்லை அப்படிங்கிற அவஸ்தை உண்டாகிறது, அதாக்கும் பிரம்மம். தேவி பிரம்ம ரூபையாக்கும் அப்படின்னு சொன்னது அதனாலேயாக்கும். ദേവിക്ക് தெரிஞ்சுக்க വേണ്ടിയതായിട്ടൊന്നുമില്ലേ, ബ്രഹ്മജ്ഞാനിയാക്കും ദേവി. മുണ്ടകോപനിഷത്തിലെ ഗൃഹസ്ഥാശ്രമിயான ശൗനകൻ അങ്കിരസ് മുനിയെ பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். சாஸ்திர விதிப்படி கேள்வி கேட்டார். മുണ്ടകോപനിഷത്തിലെ 1வது ഖണ്ഡത്തിലെ മുണ്ടകോപനിഷത്തിലെ 1வது അധ്യായത്തിലെ 1வது ഖണ്ഡത്തിലെ 3வது മന്ത്രം. ശൗനകഃ ഹ വൈ മഹാശാലഃ അങ്കിരസം വിധിവത് ഉപസന്നഃ പപ്രച്ഛ കസ്മിൻ നു ഭഗവഃ വിജ്ഞാതേ സർവം ഇദം വിജ്ഞാതം ഭവതി ഇതി. பெரிய கிரகஸ்தனாயிருந்த சிரஷ்ட கிரகஸ்தனாயிருந்த சௌனகன் அங்கிரச பார்த்துட்டு மகாசாலஹா அப்படின்னா பெரிய கிரகஸ்தனாயிருந்த சௌனகன் அங்கிரச பார்த்துட்டு விதிவத் சாஸ்திர விதிகளுக்கு அனுசரித்து உபசன்னஹா அங்கிரசுகிட்ட போயிட்டு பப்ரச்சஹை கேட்டாராம்.
ഭഗവഹ ഭഗവാനെയാണ് അങ്കിരസ് മാമുനെ കസ്മിന്നു വിജ്ഞാതെ ഏതൊന്നു തെരിഞ്ചാലാക്കുമോ ഇതം സർവം ഇതെല്ലാം വിജ്ഞാതം ഭവതി தெரிஞ்சதாயிட்டு பவிக்கிறது இது இப்படின்னு அந்த எல்லாம் தெரிஞ்சு இருக்கிற அந்த அவஸ்தையாக்கும் தேவியை தெரிஞ்சுண்டா இனி தெரியறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனாலேயாக்கும் இங்க அந்த ஒரு உதாரணத்தை கொடுத்தது. வித்யைய அதாவது ஞானத்தை அபராவித்யை அப்படின்னும் பராவித்யை அப்படின்னும் சொல்லப்படுறது. போதத்தை உண்டாக்குற ரிக்வேதமும் அதே மாதிரி கர்ம பிரதானமா இருக்கிற யஜுர்வேதமும் அதே மாதிரி சாமவேதமும் அதர்வவேதமும் உச்சாரண சாஸ்திரமாயிருக்கிற சிக்ஷையும் അനുഷ്ഠാന വിധികളെ എടുത്തു ചൊല്ലറ കൽപ്പവും പദപ്രയോഗങ്ങളെ ഡീറ്റെയിൽ ആയിട്ട് എടുത്തു ചൊല്ലറ വ്യാകരണവും പദത്തോട് ഉൽപ്പത്തിയെ ക്ലിയർ ആക്കറ നിരുക്തവും സംഭവങ്ങളോട് അദൃശ്യ കാരണങ്ങളെ എടുത്തു ചൊല്ലറ ജ്യോതിഷവും മുഹൂർത്തത്തെയെല്ലാം എടുത്തു കാട്ടുற ജ്യോതിഷവുമെല്ലാം അപരാവിദ്യയാക്കും. നിർഗുണ നിരാകാര അക്ഷര பிரம்மத்தை பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற அந்த வித்யைய பராவித்யை அப்படின்னு சொல்லப்படுறது. பிரம்மரூபையா இருக்கிற ஜெகதம்பிகை பராவித்யாக்கும். பௌதிகமான எல்லா வித்யகளும் அபராவித்யகளாக்கும். பிரம்மாவோட ரூபத்தோடு கூடினவள் பிரம்மரூபா அப்படின்னு தேவிக்கு அர்த்தம். சிருஷ்டிகர்மம் நடத்துற தேவி பிரம்மரூபிணியாக்கும். 266வது நாமம் கோப்த்ரி. பரிபாலனம் பண்றவளாக்கும் தேவி. பிரம்மாவோடு சக்தி ஸ்வரூபமாயிட்டு இருக்கிறவளும் மகாவிஷ்ணுவோடு சக்தி ஸ்வரூபமாயிட்டு இருக்கிறவளும் தேவிதான். அதனால கோப்த்ரி. இருக்கிறத இல்லாத மாதிரியும் இல்லாதத இருக்கிற மாதிரியும் செய்யற மாயாதேவி. கோப்த்ரி அப்படின்னா காப்பாத்துறவள் அப்படின்னு அர்த்தம். சர்வச்சராச்சரங்களோடும் அந்த பரிபாலனம் அப்படிங்கிறது செய்யறது தேவியாக்கும். தேவியோட அனுகிரகம் இல்லை அப்படின்னா பிரபஞ்சம் ஒர்க் பண்ணாது. பிரபஞ்சத்தில் இருக்கிற பதார்த்தங்களை எல்லாம் அதெல்லாம் அழியக்கூடின காலம் வரைக்கும் அதை காப்பாத்துறது தேவியாக்கும். காப்பாத்துறது அப்படின்னா ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களை காப்பாத்துறது அப்படின்னு அர்த்தம். ஸ்தூல அவஸ்தையில பீஜாவஸ்தையிலேருந்து ப்ரூணாவஸ்தைக்கும், ப்ரூணாவஸ்தையிலேருந்து சைசவாவஸ்தைக்கும், அதுக்கப்புறமா பால்ய கௌமார யௌவன வார்த்தக்ய அவஸ்தைக்கும் கட்டம் கட்டமாயிட்டு வளர்த்தி காப்பாத்திண்டு வரவள் தேவியாக்கும். லோகமாதாவான லலிதாம்பிகையோடு அனுகிரக சக்தியாக்கும். அது வாழறதுக்கு உணவு கொடுக்கறதும் ஜீவரக்தத்தை கொடுக்கறதும் தேவிதான். தேவியோடு அந்த சிகப்பு கலர் அப்படிங்கிறது ரஜோகுணத்தை இண்டிகேட் பண்றது. கோப்த்ரி அப்படின்னாக்கா மறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். தேவி மாயாசக்தியால உண்மையை மறைக்கிறா. அதனால இந்த மாயா பிரபஞ்சம் உண்மை அப்படின்னு தோண வைக்கிறா. யாதார்த்தியம் தெரியாதக்கு இந்த மாயா வலையில முழுகடிச்சு
ஜீவாத்மா சரீரங்களுக்குள்ளே கடந்து நட்டம் தெரியறது. அபராவித்யாக்கும் அஜ்ஞானத்தை கொடுக்கிறது. தேவிய சரணம் பிராபிக்கிறவாள பராவித்யை அப்படிங்கிற பிரம்மஜானத்தை கொடுத்து தேவி காப்பாத்துவாள். இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்சஸ்தானத்தை கொடுப்பாள். 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் கோத்ரி. 267வது நாமம் கோவிந்த ரூபிணி. 266வது நாமத்துல நம்ம கோத்ரி அப்படிங்கிற நாமத்தை பார்த்தோம். பரிபாலனம் செய்யறவள் அப்படின்னு பார்த்தோம். பரிபாலனம் செய்யறதுக்காயிட்டு விஷ்ணு ரூபம் எடுத்தவள், அதனால கோவிந்த ரூபிணி அப்படின்னு தேவிக்கு பேரு. வாக்தேவிகள் தேவிய கோவிந்த ரூபிணி அப்படின்னு துதிக்கிறா. 6 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் கோவிந்த ரூபிணி. பகவான் விஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்து இந்த பிரபஞ்சத்துல தர்ம பரிபாலனம் பண்ணியிருக்கார். வேதத்தை காப்பாத்துறதுக்காயிட்டும் பூமியை காப்பாத்துறதுக்காயிட்டும் எல்லாம் பகவான் அவதாரங்கள் எடுத்திருக்கார். விஷ்ணுவோடு விவித அவதாரங்களானவளாக்கும் தேவி, அதனால கோவிந்த ரூபிணி. பகவான் விஷ்ணு எடுக்கிற எல்லா அவதாரத்திலையும் அந்த விஷ்ணுவுக்கு சக்தியை கொடுக்கிறவளாக்கும் தேவி, அதனால தேவிதான் அந்த வேலைகள் எல்லாம் செய்யறா. அதனால கோவிந்த ரூபிணி. கோவிந்தனோடு ரூபத்தோடு கூடினவள் ஜெகதம்பிகை. கோவிந்தன் சொன்னா விஷ்ணு. மத்ஸ்ய புராணத்துல கோவிந்தா அப்படிங்கிற நாமம் வர்ணிக்கப்படுறது. யுகே யுகே பிரநஷ்டாங்காம் விஷ்ணுவிந்தசித்வம் ததஹா. கோவிந்தே கோவிந்த இதி தே நாம்னா அப்படின்னு சொல்லப்படுறது. ஓரோ யுகத்திலையும் காணாம போற பூமிய விஷ்ணுவான நீ மீண்டெடுக்கிறாய், அதனால உனக்கு கோவிந்தன் அப்படிங்கிற பேரு கிடைச்சது அப்படின்னாக்கும் இதனோட அர்த்தம். ஹிரண்யாட்சன் பூமிய கடல்ல கொண்டு ஒளிச்சு வச்சோன மகாவிஷ்ணு வராக அவதாரம் சிகரிச்சு பூமியை மீண்டெடுத்தார். அதுக்கான சக்திய கொடுத்தது தேவியாக்கும். அப்ப தேவிதான் அந்த வேலையை பண்ணியிருக்கா. அசுர சக்கரவர்த்தியான மகாபலியிலேருந்து 3 அடி மண்ணு தானமாயிட்டு கிடைச்சோன பூமியையும் சொர்க்கத்தையும் எல்லாம் மகாவிஷ்ணு மீண்டெடுத்தார். அதனால அந்த சக்தியெல்லாம் கொடுத்தது அதுக்கு விஷ்ணுவுக்கு தேவிதான். அதனால தேவிதான் அதெல்லாம் செஞ்சிருக்கா. மகிஷாசுரனையும் பண்டாசுரனையும் வதிச்சு பூமியையும் லோகங்களையும் பராசக்தி வீண்டெடுத்தா. பல தடவை பூமியை காப்பாத்தினதால விஷ்ணுவுக்கு கோவிந்தன் அப்படிங்கிற பேரு. கோவிந்தனோடு அந்த வேலையை செய்யறதுக்கான சக்தியை கொடுக்கிற தேவிய கோவிந்த ஸ்வரூபிணி அப்படின்னு வாக்தேவிகள் இங்க ஸ்துதிக்கிறா. ஜீவனோடு பல பாவங்களை நம்ம பார்த்தோம். ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தி அவஸ்தகளும் இந்த அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்ட துரியவும் பார்த்தோம்.
ஜாகிரத் அவஸ்தையில சரீரம் அப்படிங்கிறது சுகம் அனுபவிக்கிறது, அதே மாதிரி மனசு அப்படிங்கிறது சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, ஆஹ்லாதம் அப்படிங்கிறது ஹிருதயத்திலேயாக்கும் உண்டாகிறது, ஆனந்தம் அப்படிங்கிற நிலைமை துரியமாக்கும். அதெல்லாமாக்கும் நம்ம தேவியோடு இந்த 63வது ஸ்லோகத்துல பார்த்தோம். சுப்தா ப்ராஜ்ஞாத்மிகா துர்யா சர்வாவஸ்தா விவர்ஜிதா சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா கோப்த்ரி கோவிந்தரூபிணி. சுப்தா பிராஜ்ஞ ஆத்மிகா, பிராஜ்ஞாத்மிகா துர்யா சர்வ அவஸ்தா விவர்ஜிதா, சர்வாவஸ்தா விவர்ஜிதா சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா கோப்த்ரி கோப்த்ரி கோவிந்தரூபிணி.